ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தினுடைய நிறுவனர், பேராசிரியர், ஞானகுரு ஸ்ரீ மீனம் KS மணிப்பட்டாச்சாரியார் ஐயா அவர்களை வணங்கி, ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தினுடைய வித்யாசாகர்கள், வித்யாபதிகள் ஆகியோர்களை வணங்கி, ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தினுடைய பேரவை உறுப்பினர்கள், முன்னாள் இந்நாள் மாணவ மாணவியர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று, நமது வித்யாலயத்தினுடைய 19ஆம் ஆண்டு துவக்க விழா நிகழ்வை கொண்டாடும் விதமாக தொடர்ந்து 10 நாட்கள் வித்யாலயத்தினுடைய சேவை பயணம் மற்றும் ஒரு ஜோதிட தலைப்பில் சிறப்புரை என்ற அடிப்படையில் நமது வித்யாலயத்தினுடைய நிறுவனர் ஐயா அவர்கள் அனைவரும் பயன்பெறும் விதமாக இந்த நிகழ்வை துவங்கி வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். இன்று அடியனுடைய உரை ஜாதக பலன் காணும் விதம் என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்கு அடியனை படித்திருக்கிறார். இந்த வாய்ச்சாட் நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து வித்யாபதிகள், பேரவை உறுப்பினர்கள், முன்னாள் இந்நாள் மாணவ மாணவியர்கள், இந்த வாய்ச்சாட் நிகழ்வை வெற்றிகரமாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அலுவலர்கள் ஆகியோர்களை அன்புடன் வரவேற்று அடியனுடைய இந்த தலைப்பில் உரையை துவங்குகிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தினுடைய நிறுவனர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தலைப்பிற்குள் செல்லலாம். ஜாதக பலன் கூறும் விதம் என்ற தலைப்பு அடியனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஜாதக பலன் கூறுதலை ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தை தவிர்த்து வேற எந்த ஒரு ஜோதிட கல்வி நிறுவனமும் முறைப்படியாக மிகச்சரியாக தெளிவான பலன்களை ஒரு மாணவர் எடுத்துரைப்பதற்கு கற்றுத் தருவதில்லை என்பது அடியனுடைய எண்ணம். தமிழகம் முழுக்க 90 மையங்களிலும் உள்ள ஆசிரியர்கள் அவரவர் மாணவர்களுக்கு மிகச்சிறப்பாகவே ஜாதக பலன் கூறும் விதங்களை பாடங்களாக நடத்தியிருக்கிறார்கள் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. அதை தவிர்த்து பல ரீதியாக மாணவர்களை பலன் கூற வைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தினுடைய அதிகப்படியான முயற்சிகள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் அனைவரும் நாம் அறிவோம். இந்த நிலையில் அடியனுடைய தலைப்பு இவ்வாறு அமைந்திருப்பதை கண்டு சற்று பயம் ஏற்பட்டிருக்கிறது. எல்லோரும் சொல்லிக் கொடுத்ததை தாண்டி இங்கு சொல்ல முடியாது என்பதனால் இந்த பயம் ஏற்பட்டிருக்கலாம் என்பதை அடியேன் உணர்கிறேன். ஜாதக பலன் கூறுவதற்கு பல நிலைகளில் ஆய்வுகளை மேற்கொண்டு கூறுவதற்கான பல பாடங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த பாடங்களை ஒரு முறை ஞாபகப்படுத்திவிட்டு அடுத்து உதாரண ஜாதகங்களுக்கான பலன்களை கூறி அடியேன் எவ்வாறு பலன் பார்க்கிறேன் என்பதை கூறி ஓரளவு புரிய வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் என திட்டமிட்டிருக்கிறேன். அனைவரும் அடியேன் கூறக்கூடிய விஷயங்களை கூர்ந்து கவனித்து சரியானவற்றை எடுத்துக்கொண்டு ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னித்தருளும்படியும் அடியேன் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தில் இணையும் ஒவ்வொரு மாணவரையும் ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் தாய்மை உணர்வோடு உள்வாங்கிக் கொண்டு, எப்படி ஒரு தாய் தன்னுடைய கருவறையில் தன்னுடைய குழந்தையை 10 மாதம் சுமந்து அதன் பிறகு பிரசவிக்கிறார்களோ அதை போல ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தில் வந்து இணையக்கூடிய மாணவரை ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் எனும் தாய் தன் கருவறையிலேயே சுமக்கிறது. சரியாக 10 மாதத்தில் எப்படி பிரசவம் ஆகிறதோ அதை போல அடிப்படை துவங்கி சரியாக 10வது மாதத்தில் அந்த ஜோதிடம் தெரியாத மாணவரை ஜோதிடர் என்று உணரும் விதமாக பாடங்களை நடத்துவது என்பது வித்யாலயத்தினுடைய தனித்துவம். ஆக ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தில் இணைந்த ஒரு மாணவர் மிகச்சரியாக 10 மாதத்தில் ஜோதிடர் என்று உணரக்கூடிய வகையில் அவருடைய செயல்பாடுகள் அமைவது என்பது மிகவும் சிறப்பான ஒரு விஷயமாக அடியேன் கருதுகிறேன். எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு ஊட்டச்சத்துக்களை வழங்கி பாதுகாப்பை வழங்கி தேவையானவற்றை அனைத்தையும் பூர்த்தி செய்து பிரசவிக்கிறார்களோ அதை போல ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தினுடைய செயல்பாடும் அமைந்திருக்கிறது என்பதை ஒப்புமை செய்வதில் அடியனுக்கு மகிழ்ச்சி. இந்த உலகத்திலேயே
ஜோதிடம் தெரியாத ஒருவரை 10 மாத காலத்தில் ஜோதிடராக்கும் ஒரே ஜோதிட பயிற்சி நிறுவனம் என்பது நமது ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தை மட்டுமே சொல்ல வேண்டும். பல பயிற்சி நிறுவனங்கள், பல பயிற்சி ஆசிரியர்கள் இருந்த போதிலும் கூட மிக தெளிவாக முறைப்படியாக பாடங்களை திட்டமிட்டு நடத்தி குறுகிய காலத்தில் ஒருவரை ஜோதிடராக்குவது என்பது நமது ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் மட்டுமே. ஜாதக பலன் சொல்வதற்கு அடிப்படையாக 12 ராசிகள், அவர்களினுடைய தன்மைகள், 12 ராசிகளே 12 பாவகங்களாக வருகிறது. அந்த 12 பாவகங்களினுடைய காரகத்துவங்கள், இந்த ராசிகள் பாவகங்களை இயக்குகின்ற நவ கிரகங்களினுடைய தன்மைகள் மற்றும் அதனுடைய காரகத்துவங்கள், அந்த கிரகங்கள் 12 ராசிகளில் வலம் வரும்போது ஒவ்வொரு ராசிகளும் பெறக்கூடிய தன்மை, லக்னத்திலிருந்து 12 பாவகங்களாக பிரிக்கப்படும் ஸ்தானங்கள், திரிகோணம், பணபரம், மறைவு ஸ்தானம், கேந்திர ஸ்தானம் என்று பல ஸ்தானங்கள், ஒரு குறிப்பிட்ட லக்னத்திற்கு ஆதிபத்தியம் பெறுகின்ற கிரகங்களை சுபர், பாவர், சமர், மாரகர், பாதகர் ஆகியவைகளாக பிரிக்கும் விதங்கள், லக்னம் மற்றும் ஏனைய பாவகங்களினுடைய பொது பலன்கள், இது போன்ற வரிசை கிரமத்தில் நாம் மிக சரியாக தயாராகிவிட்டோம் என்றால் ஜாதக பலன்களை சொல்வது என்பது எளிதானது. இதற்கு இடையில் பஞ்சாங்கங்கள், ஜாதக கணிதம் ஆகியவற்றையும் கற்றிருக்கிறோம். அவைகள் ஜாதக கணிதத்திற்கும் நிறைய ஜாதக பலன் சொல்லக்கூடிய நுட்பங்களுக்கும் பயன்படும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த வரிசை கிரமத்தில் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் தெளிவான மனோநிலையில் நாம் இந்த விஷயங்களில் இருந்தோம் என்றால் நிச்சயமாக கட்டாயமாக எந்த விதமான பயமும் இல்லாமல் ஜாதக பலன்களை நாம் உரைப்பதற்கு அடிப்படை தகுதியை பெறுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு பொதுவான பலன்கள் என்பது ஒரு ஜோதிடர் மிக துல்லியமான பலன்களை வெளிப்படுத்துவதற்கான முதல் நிலை என அடியேன் உணர்கிறேன். ஒவ்வொரு காரகத்துவத்தையும் அதனுடைய தன்மை, அதாவது பலம் பலவீனத்திற்கு ஏற்ப எடுத்து கூறினால் பலவிதமான பயிற்சிகள் நமக்கு கிடைக்கும், நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அநேக ஜாதகங்களை அந்த பொது பலன்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது நிறைய காரகத்துவங்களை பலன்களாக மாற்றுவதற்கான ஒரு பயிற்சி என்பது நமக்கு கிடைக்கும். ஆக பொது பலன்களை சொல்லி பழகாமல் துல்லியமான பலன்களை சொல்ல முடியாது என்பது அடியனுடைய கருத்து. ஆகவே பலன்கள் கூறுவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் முதலில் பொது பலன்களை முடிந்தவரை எடுத்து கூறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓரளவு ஜாதக பலன்களை சொல்வதற்கு பயிற்சி எடுத்துக்கொண்ட மாணவர்கள் அந்த பொது பலன்களை ஏற்கனவே நீங்கள் பயிற்சி எடுத்திருப்பீர்கள் என்றும் நம்புகிறேன். மிக துல்லியமாக பலன்களை சொல்வதற்கு மேற்கண்ட நிலைகளோடு 9 கிரகங்களினுடைய பலம் பலவீனத்தை நாம் தோராயமாக அறிந்து கொள்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். மிக துல்லியமாக அறிந்து கொள்வதற்கான பாடங்கள் நமது வித்யாலயத்தினுடைய உயர்நிலை பயிற்சியில் கிரகங்களின் பலம் அறிதல் என்ற தலைப்பில் கொடுத்திருக்கிறோம். பல உதாரண ஜாதகங்களுக்கு கிரகங்களினுடைய பலம் அறியும் விதத்தை பயிற்சி எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்தில் ஒவ்வொரு கிரகங்களினுடைய தன்மையும் கவனித்து அந்த கோள் பலம் பெறுகிறதா அல்லது மத்தியமமான பலம் பெறுகிறதா அல்லது பலம் இழக்கிறதா என்பதை நிச்சயம் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அதாவது முறைப்படியான பயிற்சி எடுத்துக்கொண்ட நாம் ஜாதகத்தை பார்த்து அந்த கிரகத்தினுடைய நிலைகளை கவனிக்கும் பொழுதே அந்த கிரகம் எவ்வளவு பலம் பெற்றிருக்கிறது அல்லது எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே பலன் சொல்வதற்கு முன்பாக கையில் வாங்கப்பட்ட அந்த ஜாதகத்தை கவனித்து இந்த விவரங்களை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக அடியேன் தெரிவிக்கிறேன். முதலில் கிரகங்களினுடைய பலம் பலவீனத்தை அறிந்து கொள்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக அந்த ஜாதகருடைய பாலினம், வயது ஆகியவற்றை நிச்சயம் கவனிக்க வேண்டும். அது தங்களுக்கு தெரியும் என்பதால் அடியேன் அதை வலியுறுத்தவில்லை. அடுத்தது அந்த லக்னத்தினுடைய பலம் பலவீனம், 12 பாவகங்களினுடைய பலன்களையும் 9 கோள்கள் தான் பெற்ற பலம் பலவீனத்தின் அடிப்படையில் வழங்கும் பலன்களையும் ஜனனகாலம் தொட்டு ஜாதகருடைய ஆயுட்காலம் வரை நடத்தக்கூடிய தசாபுத்தி கிரகங்கள் கொடுக்கும் பலன்களையும் அனுபவிப்பது என்பது அந்த ஜாதகரே என்பதால் எவ்வளவு சுப அசுப பலன்களை இது போல வழங்கினாலும் கூட
அந்த ஜாதகருடைய பலம் பலவீனத்திற்கு ஏற்பவே அதை அனுபவிப்பார் என்பதால் ஜாதகருடைய பலத்தை அறிந்து கொள்ளும் விதமாக லக்னத்தினுடைய பலம் பலவீனத்தை முதலில் நாம் அறிந்து கொள்வது அவசியமானது. லக்னாதிபதி அவர் எங்க இருக்கிறார், என்ன பலம் பெறுகிறார், யாரோடு இணைகிறார், லக்னத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கோள் எத்தகையது, லக்னத்தை பார்த்த கோள், லக்னாதிபதியை பார்த்த கோள், லக்னத்தினுடைய காரகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆகிய நிலைகளில் லக்னத்தினுடைய பலத்தை தோராயமாக அறிந்து கொள்ள வேண்டும். அடியேன் கூறிய இந்த நிலைகளை பயன்படுத்தும் போதே கிட்டத்தட்ட ஒரு 75% லக்னம் என்ன பலம் பெறுகிறது என்பதை நம் கவனத்திற்கு கொண்டு வந்து விடலாம். அதற்கடுத்து ஏனைய பாவகங்களினுடைய பலம் பலவீனத்தை இதே போல சற்றேறக்குறைய அறிந்து கொள்வது என்பது அவசியமானது. ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்தவுடன் பலன்களை பேசுவது என்பது வழக்கமாக இருக்கிறது. இவ்வளவு விஷயங்களையும் கவனித்து பலன்களை வெளிப்படுத்துவது என்பது சற்று கால நேரம் ஆகுமே என்று நீங்கள் நினைப்பது அடியனுக்கு புரிகிறது. ஜாதகத்தை வாங்கியவுடன் பலன் பார்ப்பதற்கு என்று ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் என்பது அடியனை பொறுத்தவரை ஒரு 15 to 20 வருடங்கள் ஜாதகத்தை தினந்தோறும் பார்த்து அனுபவத்திற்கு கொண்டு வந்தால் ஒழிய அது மாதிரியான வாய்ப்புகள் குறைவு என்பதாக புரிந்து கொள்ளவும். தற்போது ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் சற்று பயத்தோடு குழப்பத்தோடு பலன் வெளிப்படுத்துவதற்கு துவங்கும் பொழுது இது மாதிரி ஒரு 5 அல்லது 10 நிமிடங்கள், மேக்சிமம் ஒரு 5 நிமிடங்கள் போதும் என்றுதான் நினைக்கிறேன். 5 நிமிடங்கள் எடுத்து இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை கவனத்தில் கொண்டு அதற்கப்புறம் பலன் வெளிப்படுத்துவதற்கு துவங்கலாம் என்பது அடியனுடைய கருத்து. லக்னத்தினுடைய பலம் பலவீனம், ஏனைய பாவகங்களினுடைய பலம் பலவீனம். இந்த ஏனைய பாவகங்கள் எனும் போது முதலில் திரிகோண பாவகங்களை பிரித்து எடுத்துக்கொண்டு அதன் பிறகு கேந்திர பாவகங்களை பிரித்து எடுத்துக்கொண்டு பணபரஸ்தானங்களை எடுத்துக்கொண்டு மறைவு ஸ்தானங்களை கவனிக்கும் பொழுது பல ரீதியான விஷயங்கள் அந்த ஜாதகரை பற்றி தெரியும். ஜாதகர் எதற்காக இந்த பிறவியை எடுத்திருக்கிறார், என்ன மாதிரியான பலன்களை அனுபவிப்பதற்கு இங்கு வந்திருக்கிறார் என்பது நம் கவனத்திற்கு வந்துவிடும். அதன் பிறகு கிரகங்களோடு பெறக்கூடிய தொடர்புகளை கவனிக்க வேண்டும். கிரக சேர்க்கை எனும் சமயத்தில் ஒரே ராசியில் இணைந்திருக்கக்கூடிய 2 கிரகங்கள் அல்லது 3 கிரகங்களை கவனத்தில் கொள்வது என்பது முதன்மையானது. அதோடு ஒரு கிரகம் சமசப்தம ராசிகள் இருக்கக்கூடிய இன்னொரு கிரகத்தோடும் இணையும் என்பதாக புரிந்து கொள்ளலாம். இன்னும் சற்று ஆய்வுகளை அதிகப்படுத்தி நாடி விதிமுறைகளை ஒப்பீடு செய்யும் பொழுது ஒரு கிரகம் இருக்கும் ராசிக்கு திரிகோண ராசிகள் இருக்கக்கூடிய கிரகங்களோடு இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு பொதுவாக பராசரர் முறைப்படி ஆய்வுகளை மேற்கொள்ளும் பொழுது கிரகங்கள் ஒரு ராசிகள் எவ்வாறு இணைகிறது, ஒரு கிரகம் இருக்கக்கூடிய ராசிக்கு 7வது ராசியில் எந்த கிரகத்தோடு இணைகிறது என்பதை சமசப்தமாக இணையக்கூடிய கிரகங்களை தொடர்பு படுத்தி நாம் அந்த கிரகத்தினுடைய பலம் பலவீனத்தை அறிந்து கொள்வது அல்லது எந்த மாதிரியான பலன்களை வழங்கும் என்பதை மேலோட்டமாக அறிந்து கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது என்பது அவசியமானது. அதற்கடுத்து பாவகங்களோடு பெரும் தொடர்புகளை நாம் கண்டறிய வேண்டும். லக்னாதிபதி எந்த பாவகத்தோடு தொடர்பு கொள்கிறார், லக்னத்தில் அமர்ந்த கோள் எந்தெந்த பாவகங்களோடு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்கிறது என்பதை பிரதானமாக பார்த்தாலே போதுமானது. மேற்கொண்டு பல விஷயங்களை கவனிக்க வேண்டிய அவசியமில்லை என்பது அடியனுடைய கருத்து. பல ரீதியாக பாவகங்கள் மற்ற பாவகங்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது பலம் பெறுகிறதா பலவீனம் பெறுகிறதா என்பதையெல்லாம் அறிந்து கொள்வதோடு பலன்களை எவ்வாறு அந்த பாவகம் வழங்கும் என்பதையும் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக அமையும். ஆகவே ஒரு பாவகம் எந்தெந்த பாவகத்தோடு தொடர்பில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது என்பது பலன் வெளிப்படுத்துவதற்கு சில குழப்பங்களை தவிர்க்கும். அதன் பிறகு கிரகங்கள் பாவகங்களோடு பெரும் தொடர்புகள். ஒரு கிரகம் எந்த பாவகத்தில் இருக்கிறது, ஒரு கிரகம் சமசப்தமமாக எந்த பாவகத்தை பார்க்கிறது என்பதை பொறுத்து கிரகங்கள் எந்தெந்த பாவகங்களோடு தொடர்பு கொள்கிறது என்பதை கவனித்துக் கொள்ளும் பொழுது மேலும் பலன்கள் நமக்கு வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கடுத்தது தசாபுத்தி காலத்தினுடைய பலன்களை நிர்ணயம் செய்யும் நாம் ஒரு நிலைக்கு வர வேண்டும். தசாபுத்தியில் பலன்களை நிர்ணயம் செய்வதற்கு ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தினுடைய வழிமுறைகளை பின்பற்றினாலே போதுமானது. அதாவது முதலில் இயங்கும் பாவகங்களை கண்டறிய வேண்டும். திசாபுத்தி பலன்கள் எனும்போது திசையை முதன்மைப்படுத்தி புத்தியை 2வதாக வைத்துக் கொண்டு பலன்களை நாம் வெளிப்படுத்துவதற்கு துவங்க வேண்டும் என்று ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தினுடைய நிறுவனர் ஐயா அவர்கள் மிக அழுத்தமாக தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தசாபுத்தி காலத்தின் பலன்களை நிர்ணயம் செய்வதற்கு முதலில் திசையை எடுத்துக்கொண்டு திசையில் இயங்கும் பாவகங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இயங்கும் பாவகங்களினுடைய விதிமுறைகளை நிச்சயமாக உயர்நிலை பயிற்சி மாணவர்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள். ஒரு குறிப்பிட்ட திசை நடத்தக்கூடிய கோள் தான் சொந்த பாவகத்தை முதலாவதாக, தான் நின்ற பாவகத்தை 2வதாக,
தான் நின்ற நட்சத்திரநாதனின் சொந்த பாவகங்களை மூன்றாவதாக, தான் நின்ற நட்சத்திரநாதனுடைய நின்ற பாவகத்தை நான்காவதாக இயக்கும் என்பது நாம் ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் அந்த திசையில் எந்தெந்த பாவகங்கள் இயங்குகிறது என்பதை மேலோட்டமாக அறிந்து கொள்வதற்கு முயற்சிக்கவும். அதன் பிறகு இயக்கும் கிரகங்கள் யார்? இயக்கும் கிரகங்களை தனியாக கண்டறிய வேண்டியதில்லை. அந்த திசையில் இயங்கும் பாவகங்களை இயக்கும் கோள் என்பது அந்த திசைநாதனே என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த திசைநாதன் இயற்கை ரீதியாக யார், லக்ன ரீதியாக யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தசாபுத்தி காலத்தில் ஒரு கோள் தன்னுடைய ஆளுமையை செலுத்துகிறது எனில், தசாபுத்தி காலத்தை பொறுத்தவரை அந்த கோள் லக்னத்திற்கு பெறக்கூடிய ஆதிபத்தியத்தின் தன்மை என்பது முதன்மையானது. அந்த கோளினுடைய இயற்கை தன்மை என்பது இரண்டாவது. அந்த கோள் என்ன மாதிரியான பலன்களை வழங்கும் என்பதை முதலில் நிர்ணயம் செய்வது என்பது அந்த லக்னத்திற்கு அந்த கோள் பெறக்கூடிய ஆதிபத்தியம் என்பதை தங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். ஆக இயக்கும் கிரகங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதன் பிறகு அந்த இயக்கும் கிரகங்கள் இயங்கும் பாவகத்தை எவ்வாறு பலன்களை கொடுக்கும், இயக்கி பலன்களை கொடுக்கும் என்றால், அந்த ஜாதகத்தில் அந்த பாவகம் பெறக்கூடிய பலம் பலவீனத்தின் அடிப்படையிலேயே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தது அந்த பாவகத்தை அந்த கோள் இயக்கினாலும் கூட அந்த இயக்கக்கூடிய கோள் ஜாதகத்தில் எவ்வளவு பலம் பெறுகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆதிபத்திய ரீதியாக சுபக்கோள் சுபபாவகத்தை இயக்கும் போது சுப பலன்களை வழங்கும் என்பது பொதுவான விதி. அந்த இயக்கக்கூடிய சுபக்கோளானது ஜாதகத்தில் வலிமை குறைந்து இருக்கும் பொழுது அந்த சுப பலன்களினுடைய அளவு குறையும் என்பதை மாணவர்கள் நன்கு அறிவீர்கள். ஆகவே நாம் அந்த இயங்கக்கூடிய பாவகத்தை இயக்கக்கூடிய கிரகங்கள் மூலமாக ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய பலன்களை இறுதி செய்ய வேண்டிய கட்டம் என்பது அந்த இயக்கக்கூடிய கிரகங்கள் ஜாதகத்தில் பெறும் பலம் அல்லது பலவீனம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இயக்கும் கிரகங்களினுடைய, அதாவது தசா நடத்தக்கூடிய கிரகத்தினுடைய பலம் ஜாதக பலம் என்பதாக புரிந்து கொள்ளவும். அதற்கு அடுத்தது இயக்கும் கிரகங்கள், அதாவது தசாநாதன் அல்லது புத்தியை ஆய்வு செய்தால் புத்திநாதன் கோச்சாரத்தில் என்ன பலம் பெறுகிறார் என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். கோச்சாரத்தில் லக்னம் மற்றும் ராசிக்கு அந்த கோள் எந்த பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறது, அவர் சஞ்சாரம் செய்யும் ராசிகள் என்ன தன்மையை பெறுகிறார், அங்கு இருக்கக்கூடிய எந்த கிரகத்தோடு இணைகிறார் என்பதை கவனித்து அந்த கோச்சார சஞ்சாரம் என்பது அந்த கோளுக்கு சுபமா அசுபமா பலமா பலவீனமா என்பதை அறிந்து அதன் பிறகு அந்த குறிப்பிட்ட தசாபுத்தி பலன்களை நாம் வெளிப்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்பதை அடியேன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தசாபுத்தி பலன்களை எல்லாம் இதன் அடிப்படையில் கவனித்து நம் மனதில் இருத்தி கொண்டு அதன் பிறகு ஜாதகர் ஜனனகாலம் முதல் இப்போது வரை என்னென்ன தசாபுத்திகளை கடந்து வந்திருக்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு திசையும் அந்த ஜாதகத்தில் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொண்டு அதன் பிறகு ஜாதக பலன்களை வெளிப்படுத்துவதற்கு துவங்கினால் சந்தேகம் இல்லாமல் சரளமாக பலன் சொல்வதற்கு நாம் ஆயத்தமாகலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது நடப்பு தசாபுத்தி காலங்களில் ஜாதகர் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பலன்கள் என ஆய்வு செய்யும் போது ஜாதகருடைய நிகழ்காலத்தின் தன்மை என்ன, அவர் எந்த பிரச்சனையின் அடிப்படையில் இருக்கிறார் என்பதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதன் பிறகு ஜாதகர் கேள்விகளை எழுப்பும் பொழுது அந்த கேள்விக்கான பலன்களை நடப்பு தசாபுத்தி, அடுத்தடுத்து வரக்கூடிய தசாபுத்தி அல்லது அடுத்து வரக்கூடிய தசா என கவனித்து அந்த கேள்விகளுக்கான பதில்களை தெரிவித்தால் முழுமையாக ஒரு ஜாதகத்திற்கு பலன்களை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த நிலைகளில் எல்லாம் வரிசை கிரமமாக ஜாதக பலன்களை வெளிப்படுத்தி கொண்டே வரும் பொழுது அந்த ஜாதகரை பற்றிய முழு விவரங்கள் நமக்கு தெரிய வரும். இவ்வளவும் வெளிப்படுத்த வேண்டுமா என்றால் எது முக்கியமானது என்று நமக்கு தோன்றுகிறதோ அதை மட்டும் வெளிப்படுத்தினாலே போதுமானது என்பதை அடியேன் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாதிரியான ஜாதக பலன் சொல்வதற்கு தேவையான வழிமுறைகளை அறிந்து வைத்துக் கொண்டு சந்தேகம் இல்லாமல் நாம் அதை பயிற்சி எடுத்துக்கொண்டு வரும்போதுதான் மிகச்சரியான பலன்களை நாம் எடுத்துரைக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிலைகளில் நாம் தகுநிலை அடைந்தால் மட்டும் மிகச்சரியான துல்லியமான பலன்களை எடுத்துரைக்க முடியுமா என்றால் நிச்சயம் முடியும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இருப்பினும் மேலும் தெளிவாக பலன்களை தைரியமாக சொல்வதற்கு நம்முடைய மனநிலை என்பது அவசியமானது, மிகுந்த அவசியமானது. நாம் என்ன நிலையில் இருந்து பலன்களை வெளிப்படுத்த துவங்குகிறோம் என்பதே நாம் என்ன மாதிரியான மிகச்சரியான பலன்களை வெளிப்படுத்த போகிறோம் என்பதை தெரிவிக்கும். அதன் அடிப்படையில் பலன் வெளிப்படுத்துவதற்கு முன்பாக
நாம் பலன் வெளிப்படுத்துவதற்கு தகுதியாக இருக்கிறோம், அனைத்து அறிவையும் பெற்றிருக்கிறோம் என்ற மனநிலையில் கீழ்கண்ட சில விஷயங்களை அடியேன் கூறக்கூடிய விஷயங்களிலும் நாம் தகுதிகளை பெற்றிருப்போமேயானால் நிச்சயமாக மிக தெளிவான பலன்களை எடுத்துரைத்து விடலாம். என்னென்ன மாதிரியான விஷயங்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால், பொதுவாக அதிகப்படியான பலன்களை வெளிப்படுத்துவதற்கு தயக்கமில்லாமல், பயமில்லாமல், தைரியமாக பலன்களை வெளிப்படுத்துவதற்கு நாம் முதலில் பின்பற்ற வேண்டிய ஒன்று, நமது ஜாதகத்தினுடைய பாவக பலம் பலவீனத்தை அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் தான் பலனை சந்திக்கிறோம் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டியது முதல் படி. ஒவ்வொரு கோளினுடைய காரகத்துவமும் எவ்வாறு நாம் பெறுகிறோம் என்பதையும், அதை பெறுவதற்கு அந்த கோள் எவ்வளவு பலன் பெற்றிருக்கிறது என்பதையும் ஒப்பீடு செய்து மிகச்சரியாக அந்த கோள்கள் நமக்கு பலன்களை வழங்குகிறது என்பதை உறுதி செய்து கொள்வது என்பது அடுத்தது. நாம் கடந்து வந்த தசாபுத்தி, நடப்பு தசாபுத்தியில் என்னென்ன பலன்களை சந்திக்கிறோம், அதற்கும் தசாநாதர்களுக்கும் புத்திநாதர்களுக்குமான தன்மை என்ன, இது இந்த மாதிரியான கோள்களினுடைய தசா காலத்தில் தான் இந்த மாதிரியான பலன்களை நாம் சந்திக்கிறோம் என்பதை உறுதி செய்து கொள்வது என்பது மிக அடிப்படையானது. அவ்வாறு உறுதி செய்து கொள்ளும் பொழுது ஜோதிடம் சரியானது, பாவகங்களினுடைய பலம் பலவீனத்திற்கு ஏற்ப பலன்கள் நடைபெறும் என்பதை உறுதி செய்து கொள்ளலாம். கிரகங்களினுடைய பலம் பலவீனத்திற்கு ஏற்ப ஒருவருக்கு நிச்சயமாக கிரகங்கள் தன்னுடைய பலன்களை வழங்கும் என்பதையும் உறுதி செய்து கொள்ளலாம். நம்முடைய ஜாதகத்தில் நாம் ஆய்வு செய்து வைத்திருக்கக்கூடிய உண்மைகள் என்பது ஜோதிடத்தில் 1000 ஜாதகங்களுக்கு பலன் பார்த்த அனுபவங்களை வழங்கும் என்பதை அடியேன் தங்களுக்கு உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஜாதகமே நமது ஜோதிட ஞானத்தினுடைய அடுத்தடுத்த நிலைகளை நமக்கு மிகச்சரியாக வழங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு ஜனன ஜாதக பாவக கிரக தொடர்புகளுக்கு ஏற்ப நமக்கு எவ்வாறு பலன்கள் விளைகிறது என்பதை நாம் ஏற்கனவே தெரிவித்ததன் அடிப்படையில் அறிந்து கொண்டு அடுத்தடுத்த நிலைகளுக்கு வர வேண்டும். இன்னொருவருக்கு பலன் சொல்வதற்கு முன்பாக நமது ஜாதகத்தினுடைய பலன்களை நமது ஜாதக பலம் பலவீனத்திற்கு ஏற்பவே அனுபவிக்கிறோம் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதே இறுதியானது. அடுத்து ஜாதக பலன்களை கூற ஜாதக கணிதம், விதிமுறைகள், நுட்பங்கள் அவசியம் என்றாலும் கூட அதைவிட ஜோதிட சாஸ்திரத்தின் மீதுள்ள நம்பிக்கை அவசியமானது. நமது பாரம்பரியம் மீதுள்ள நம்பிக்கை அவசியமானது. நம்முடைய குலதெய்வத்தின் மீதுள்ள நம்பிக்கை என்பது மிகுந்த அவசியமானது. அதை தாண்டி நமது இஷ்ட தெய்வத்தின் மீதுள்ள நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது அவசியமானது. அவரவருக்கென்று இருக்கக்கூடிய உபாசனா தெய்வத்தின் மீதுள்ள நம்பிக்கை என்பது அவசியமானது. அதன் பிறகு நமது முன்னோர்களினுடைய ஆசீர்வாதத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிகச்சரியாக செய்தோமேயானால் அவர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைப்பதை நாம் உறுதி செய்து கொள்ளலாம். ஆகவே நமது முன்னோர்கள் மீதுள்ள நம்பிக்கை, நமது வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் ஆகியவற்றின் மீதுள்ள நம்பிக்கை, ஆழ்வார்கள், ஆச்சாரியார்கள், நாயன்மார்கள், மதகுருமார்கள், ஆன்மீக பெரியவர்கள் மீதுள்ள நம்பிக்கை, பெற்றோர்கள் மீதுள்ள நம்பிக்கை, நமது குருவின் மீதுள்ள நம்பிக்கை, இறைவனின் மீதுள்ள நம்பிக்கை, எல்லாவற்றுக்கும் மேலாக தங்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை என்பது மிகுந்த பிரதானமானது. தங்கள் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு ஜாதக பலன் சொல்வதற்கு ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தின் மீதும் தங்களுக்கு கற்றுக் கொடுத்த குருவின் மீதும் ஆசிரியர் மீதும் நம்பிக்கை வைப்பது என்பது எல்லாவற்றையும் விட மிகுந்த முக்கியமானது என்பதை அடியேன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்கண்ட விஷயங்களில் எந்த அளவிற்கு தங்களுக்கு நம்பிக்கை என்பது அதிகப்படியாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு தங்களின் ஜாதக பலன் சொல்லக்கூடிய திறன் என்பதும் அதிகரிக்கும் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்தில் அடியேன் 3 உதாரண ஜாதகங்களுக்கு பலன் பார்ப்பதற்கான விளக்கங்களை தெரிவிக்க இருக்கிறேன். நமது இந்த டெலிகிராம் குழுவில் 3 உதாரண ஜாதகங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது.
அந்த 3 உதாரண ஜாதகங்களுக்கு என்ன கேள்விக்காக வந்தார்கள், அடியேன் எவ்வாறு பதில் தெரிவித்தேன் என்பதை தெரிவிக்க இருக்கிறேன். முதல் உதாரண ஜாதகம், அனைவரும் ஜாதகத்தை பார்த்து கொண்டு அடியேன் சொல்லக்கூடிய இந்த விளக்கங்களை கேட்டறியுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முருகானந்தம் என்கிற ஜாதகர் 62 வயது நிரம்ப பெற்று 63 வயது நடப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர். 4/5/1963 பிறந்திருக்கிறார். ஜாதகருடைய ஜென்ம லக்னம் துலா லக்னம். 4ஆம் பாவகத்தில் சனி கேது, 6ஆம் பாவகத்தில் குரு சுக்கிரன், 7ஆம் பாவகத்தில் சூரியன், 8ஆம் பாவகத்தில் புதன், 10ஆம் பாவகத்தில் செவ்வாய் ராகு, 12ஆம் பாவகத்தில் சந்திரன். இந்த நிலையில் ஜாதகருடைய ராசி கட்ட அமைப்பு இருக்கிறது. ஜாதகருடைய ஜனனகால திசை சூரியன் திசை 2 வருடம் 6 மாதம் 21 நாட்கள் என வழங்கப்பட்டிருக்கிறது. ஜாதகருக்கு தற்போது சனி திசையில் சுக்கிரன் புத்தி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜாதகர் தற்போது அடியனிடம் ஜாதகம் பார்ப்பதற்காக வருகை புரிந்தார். அவருடைய நிலை என்ன என்பதை தசாபுத்தி காலங்கள் நமக்கு மிக தெளிவாக உணர்த்தும். அதற்கு முன்பாக ஜாதகருடைய லக்னம், லக்னாதிபதி, பாவகங்களினுடைய பலம் பலவீனம் இவற்றை ஓரளவு ஆராய்ந்த பின் நாம் தசாபுத்தி பலன்களை, அவருடைய கேள்விகளுக்கான பலன்களை அறிவிக்க வேண்டும் என்பது நமக்கு தெரிந்ததே. ஜாதகருடைய லக்னம் துலா லக்னம் என்பதால் அவருடைய லக்னாதிபதி சுக்கிரன் ஜாதகத்தில் 6ஆம் பாவகத்தில் உச்சம் பெற்று ஆட்சி பெற்ற குருவோடு இணைகிறார். ஆகவே ஜாதகருடைய லக்னாதிபதி என்பது உச்சம் அடைந்து குருவோடு இணைவதால் ஜாதகருடைய குணாதிசயங்களில் பெரிய அளவு மாறுபாடுகள் இல்லை. பெரிய அளவிற்கு ஜாதகருடைய தோற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை என்பது நமக்கு தெளிவாகிறது. இருப்பினும் லக்னாதிபதி 6ஆம் பாவகத்திற்கு போவது என்பது ஜாதகருடைய பணிகளில் பல இடையூறுகள் இருக்கும். பல தடைகளை தாண்டி ஜாதகர் தன்னுடைய வெற்றியை அடைவார் என்பது உறுதியாகிறது. அங்கு ஆட்சி பெற்ற குருவோடு இணையும் பொழுது ஜாதகருக்கு தெய்வாதீனமான உதவிகள் கிடைக்கும். அதன் அடிப்படையில் ஜாதகர் தன்னுடைய வளர்ச்சியை பெறுவார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு ஜாதகருடைய 5ஆம் பாவகத்தை கவனிக்கும் பொழுது 5ஆம் பாவகத்தினுடைய அதிபதி சனி கேதுவோடு இணைந்து 5ஆம் பாவகத்திற்கு விரயஸ்தானமாகிய 4ஆம் பாவகத்தில் ஆட்சி பெறுகிறார். ஆகவே 5ஆம் பாவகத்தினுடைய அதாவது பூர்வீகம் இது சார்ந்த விஷயங்களில் சற்று அவர் விரயங்களை சந்தித்தாலும் கூட பூர்வீகம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் பூர்வீக ஸ்தானத்திற்கான அதிபதி சனி அதற்கு 12ஆம் இடத்தில் மறைவதால் பூர்வீகத்தில் வாழ்க்கையை நடத்த முடியாது என்பது தெளிவாகிறது. ஆக பூர்வீகம் இருக்கும், ஆனால் பூர்வீகத்திலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்த முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். கூட கேது இணைவது என்பது பூர்வீகத்தில் சில பிரச்சனைகளை சந்திப்பார். அங்கு இருக்கும் வரை வளர்ச்சிகள் என்பது ஜாதகருக்கு குறையும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு 9ஆம் பாவகத்தை கவனிக்கும் பொழுது 9ஆம் பாவகத்தினுடைய அதிபதி புதன், அவர் அந்த 9ஆம் பாவகத்திற்கு விரயஸ்தானமாகிய 8ஆம் பாவகத்தில் அமர்ந்து இருக்கிறார். ஆக 9ஆம் பாவகத்தினுடைய தன்மை என்பதும் சற்று பாதிக்கப்பட்டிருக்கிறது. புதனாகி 8இல் அமர்வது என்பது தந்தையாருடைய அனுகூலத்தை ஜாதகர் முழுமையாக பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. தந்தையாருடைய செயல்பாடுகள் என்பது ஜாதகருக்கு சில மன குறைபாடுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 2 பேரும் சரியான ஒரு புரிதலோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆக ஜாதகருடைய தன் முயற்சியின் காரணமாகவே ஜாதகர் தன்னுடைய வளர்ச்சியை பெறுவார் என்பது உறுதியாகிறது. ஆக பூர்வீகம், தந்தையார் ஸ்தானம் ஆகிய நிலைகளில் மத்தியமமான பலம் என்பதால் ஜாதகருடைய லக்னாதிபதி உச்சம் பெற்று 6இல் அமர்ந்து குருவோடு இணைவது என்பது ஜாதகர் தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய முயற்சி ஆகியவற்றின் மூலமாக அதாவது முன்னேறுபவர் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. 4, 7, 10 இந்த விஷயங்களில் அடுத்தடுத்த நிலைகளில் இவ்வாறு ஆய்வு செய்தாலும் கூட நமக்கு தற்போது ஜாதகருடைய வயது சார்ந்து அவருடைய கேள்வி சார்ந்து ஆய்வு செய்வது போதுமானது என்பதனால் ஜாதகர் தற்போது உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும்
ஜாதகர் குடும்பம் தொடர்பான விஷயங்களில் சில இடையூறுகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் அவருடைய பிரச்சனை. அதுக்கு தீர்வு தேடித்தான் ஜாதகம் பார்ப்பதற்கு வந்தார். பொதுவாக அவருடைய களத்திரஸ்தானத்தை கவனித்து பார்த்தோமேயானால் பல விவரங்கள் நமக்கு தெரியும். 7ஆம் பாவகத்தினுடைய அதிபதி செவ்வாய் 10ஆம் பாவகத்தில் நீசம் பெற்று ராகுவோடு இணைந்திருக்கிறார். இந்த துலா லக்னத்திற்கு 11ஆம் பாவகத்தினுடைய அதிபதியாகிய சூரியன் 7ஆம் பாவகத்தில் உச்சம் பெற்று தனித்து நிற்கிறார். ஆக 7ஆம் பாவக அதிபதி நீசமாகி ராகுவோடு இணைவதும் 7ஆம் பாவகத்தில் சூரியன் உச்சமாகி நிற்பதும் எதை நமக்கு உணர்த்துகிறது என்றால், ஜாதகருடைய களத்திரம் என்பது ஜாதகரை அடக்குமுறை செய்து அல்லது பணிய வைப்பதற்கான அல்லது டாமினேட் பண்ணுவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருப்பது என்பது தெளிவாக தெரிகிறது. ஜாதகருடைய பிரச்சனை என்பது 100% அதுவே என்பதையும் தங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். ஜாதகருடைய களத்திரம் ஜாதகருடைய செயல்பாடுகளை முடக்குவதாகவும் அவர் தனக்கு மரியாதை அளிப்பதில்லை என்பதையும் கூறி அதை எப்போது சரியாகும், குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்வது என்பதே மகிழ்ச்சியாக இருக்கிறது, குடும்பத்தோடு இணைந்து வாழ்வதற்கான ஒரு நிலை என்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது என்பதை அவர் தெரிவித்து அதற்காக வழிமுறைகளை கேட்டார். ஆக 7ஆம் பாவகத்தினுடைய தொடர்புகளை கவனிக்கும் பொழுது பல நிலைகளில் நமக்கு உண்மை புலப்படுகிறது. ஆக ஜாதகருடைய களத்திர பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஜாதகர் கடந்து வந்த திசையை கவனிக்கும் பொழுது சூரியன் திசையில பிறந்திருக்கிறார். அதுக்கப்புறம் சந்திரன் திசை. ஜாதகருடைய இந்த லக்னத்திற்கு சந்திரன் 10 அவர் 12ஆம் இடத்தின் திசை நடத்தியிருக்கிறார். அடுத்தது செவ்வாய் திசை. செவ்வாய் நீசம் பெற்று ராகுவோடு இணைந்து திசை நடத்தியிருக்கிறது. 7 12 அடுத்தது ராகு திசை. ராகு நீச செவ்வாயோடு இணைந்து 10 அமர்ந்து ராகு திசை நடத்தியக்கூடிய காலம் ஜாதகருடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகளையும் பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகளையும் ஏற்படுத்தி இருக்கும். அடுத்தது 3 6ஆம் பாவகத்திற்குரிய குரு 6இல் ஆட்சி பெற்று குரு திசை நடந்திருக்கிறது. அந்த குரு திசை என்பது ஜாதகருடைய கடன், உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, எதிரிகளினுடைய தொல்லை ஆகியவற்றை சந்தித்து திரும்பி இருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது. அதற்கடுத்தது இந்த குறிப்பிட்ட ஜாதகத்தினுடைய ஏக யோகாதிபதியாக விளங்கக்கூடிய சனியினுடைய திசை 2016 நவம்பர் மாதத்தில் துவங்கி இருக்கிறது. இந்த சனி 4ஆம் பாவகத்தில் கேதுவோடு இணைந்து ஆட்சி பெறுகிறார். ஆக இந்த திசை என்பது ஆரம்ப காலகட்டத்தில் சில நன்மையான பலன்களை வழங்கி இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. சனி திசை சனி புத்தி என்பது கேதுவோடு இணைந்து சனியினுடைய தாக்கத்தை சந்திக்கும் பொழுது சற்று பல பிரச்சனைகளை சந்திக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு புதன் கேது ஆகிய புத்திகளை கடந்து தற்போது சுக்கிரன் புத்தியில் இருக்கிறார். இந்த சுக்கிரன் புத்தி என்பது அதற்கு முன்பாக இந்த புதன் கேது ஆகிய புத்திகளில் ஜாதகர் கடுமையான பிரச்சனைகளை சந்தித்ததாக தெரிவித்தார். அடுத்து இப்ப சுக்கிரன் புத்தி 2023 9ஆம் மாதத்துல துவங்கி 2026 நவம்பர் வரைக்கும் இருக்கிறதாக இருக்கு. இந்த சுக்கிரன் புத்தியை பொறுத்தளவிற்கு ஜாதகருக்கு முன்னாடி இருந்தது மாதிரி சில பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிறதையும், ஏற்கனவே சந்தித்த பிரச்சனைகள் முழுமையாக தீரலை அப்படிங்கிற விஷயத்தை அவங்களுக்கு சுட்டி காமிச்சோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த லக்னத்திற்கு லக்னாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன் புத்தி நடத்துறாரு. அடுத்தது இந்த லக்னத்திற்கு 4 5 சனி 4லயே ஆட்சி பெற்று திசை நடத்துகிறார் அப்படின்னாலும் கூட இந்த புத்தி அப்படிங்கிறது ஜாதகருக்கு முழுமையான பலத்தை தருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா சனி ஆட்சி பெற்றாலும் கூட கேதுவோடு நெருக்கமாக இணைகிறார். அடுத்து இந்த குறிப்பிட்ட ஜாதகத்திற்கு புத்தி நடத்தக்கூடிய லக்னாதிபதி 8ஆம் பாவகத்திற்கும் அதிபதியாகி 6இல் உச்சம் பெறுகிறார். இந்த நிலைகளில் ஜாதகருக்கு இந்த குறிப்பிட்ட தசா புத்தி காலம் என்பது ஜாதகர் நினைத்த விஷயத்தை அப்படியே செய்வதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த ஜாதகத்திற்கு இந்த சுக்கிரன் திசை சுக்கிரன் புத்தி என்பது லக்னாதிபதியாக இருந்தாலுமே சற்று முரண்பாடுகளை ஏற்படுத்தும். இருந்தாலும் கேது புத்தியில் புதன் புத்தியில் சந்தித்த அந்த கடுமையான விளைவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பில்லை. தற்போது 6ஆம் பாவகத்தில் உச்சம் பெற்று நடத்தக்கூடிய லக்னாதிபதி தங்களுடைய உடல்நலத்தை அதிகமாக பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உடல்நலத்தை கவனிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இந்த 2026 நவம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கறத சொன்னா, அடுத்தது சூரியன் புத்தி காலம் வரும் பொழுது ஏற்கனவே இருந்த அந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய வீரியம் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுதே கொஞ்சம் அதுக்கு தயாராகணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அவங்களை தயார்படுத்தணும். சோ இந்த ஜாதகத்திற்கான ஏற்கனவே சொன்ன அந்த விஷயங்களின் அடிப்படையில எப்படி பலன் சொன்னா என்ன கேள்வி அப்படிங்கறத மட்டும் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன். அதற்கு அடுத்தது 2வது உதாரண ஜாதகம் அப்படின்னா, 2வது உதாரண ஜாதகம் ரேவதி அப்படிங்கிறவருடைய ஜாதகம். இந்த ஜாதகத்தை நம்ம கவனிச்சோம் அப்படின்னு சொன்னா 13/10/1979 பிறந்திருக்காங்க.
8:45 AM திருச்செங்கோடு நகரத்துல பிறந்திருக்காங்க. இப்ப இந்த ஜாதகிக்கு வயது பாத்தீங்கன்னா 47 வயது நடப்புல இருக்கு. சோ இந்த ஜாதகி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விருச்சக லக்னம். விருச்சக லக்னத்திற்கு நாள்ல கேது, 8ஆம் இடத்துல சந்திரன், 9ஆம் இடத்துல செவ்வாய், 10ஆம் இடத்துல குரு, ராகு, சனி, 11ஆம் இடத்துல சூரியன், 12ஆம் இடத்துல சுக்கிரன், புதன் இந்த அமைப்போடு இருக்காங்க. அடுத்தது இந்த ஜாதகத்திற்கு குரு திசை இருப்பு ஜனகாலத்துல 5 வருஷம் 11 மாசம் 16 நாள் இருக்கு. கிட்டத்தட்ட 6 வருடங்கள் வரைக்கும் குரு திசையில இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஜாதகி தற்போது நடக்கக்கூடிய திசை புத்தி அப்படின்னு சொல்லும் பொழுது கேது திசையில குரு புத்தி அப்படிங்கிறத அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க. அடியனிடத்துல ஜாதகம் பார்க்க வரும் பொழுது அவங்களுக்கு கேது திசையில ராகு புத்தி நடந்து கொண்டிருந்தது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கேது திசை ராகு புத்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலம். பொதுவாகவே கேது திசை என்பது லௌகீகம் தொடர்புடைய விஷயங்களில் பல இடர்பாடுகளை இடையூறுகளை ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த அடிப்படையில் ஜாதகருடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 4ஆம் பாவகத்தில் கேது அமர்ந்து 10ஆம் பாவகத்தில் ராகு அமர்ந்து திசையையும் புத்தியும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜாதகியினுடைய பலம் என்று பார்க்கும் பொழுது லக்னாதிபதி போய் 9ஆம் இடத்துல நீசம் பெறுகிறார். லக்னத்தில் யாரும் இல்லை. அங்க பல ரீதியான அதாவது பலவீனம் என்பது லக்னத்துக்கு இருக்கு அப்படிங்கிறத வச்சுட்டு அடுத்து கடந்து வந்த திசையெல்லாம் கவனிக்கும் பொழுது குரு, சனி, புதன் ஆகிய கோள்களினுடைய திசைகளை கடந்து வந்திருக்காங்க. பொதுவா இந்த லக்னத்துக்கு குரு திசை அப்படிங்கிறது ஜாதகிக்கு 6 வருடங்கள் ஜனனத்திலேயே போயிருச்சு. இந்த லக்னத்திற்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு கோள் அப்படின்னா குரு. அந்த குரு திசையினுடைய காலத்தை முன்னாடியே அவங்க சந்திச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்தது சனி. இந்த லக்னத்துக்கு 3 நாளுக்குடையவர் சனி 10ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்காங்க. இந்த சனியும் பெரும்பான்மையாக ஒரு சுப பலன்களை ஏற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. அடுத்து புதன் திசை அப்படிங்கிறது 8-11ஆம் பாவகத்தினுடைய திசை. இந்த அசுபத்தன்மையோடு கூடிய ஆதிபத்தியத்தை கொண்டிருக்கக்கூடிய புதன் 12ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கிறார். சோ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு நன்மைகளை வழங்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. விரயங்கள், சில பிரச்சனைகளை தான், சேமிப்பு கரைதல், இது மாதிரியான பல விஷயங்களை செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்போது அடுத்த கேது. ஆக அவர் சந்தித்த திசைகளிலேயே குரு திசை மட்டும்தான் சிறப்பு. அதுவும் குழந்தை பருவத்திலேயே முடிஞ்சது. இப்ப கேது திசை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனத்துக்கு வைக்கணும். சோ கேது திசை ஆரம்பிச்சதுல இருந்து ஜாதகருக்கு ஏற்கனவே இருந்த அந்த பிரச்சனைகளினுடைய வீரியம் ஜாஸ்தியா இருக்கவே தவிர குறைந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. அவர்கள் கேது திசையில் ராகு புத்தி அடியனிடத்தில் வந்தபோது அவர் அந்த ஜனன ஜாதகத்தில் 4 இருக்கக்கூடிய கேது 10 இருக்கக்கூடிய ராகுவோடு தற்போது கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுகளை கவனத்தில் கொள்ளும் பொழுது பல விஷயங்கள் அடியனுக்கு கவனத்துக்கு வந்தது. அதாவது கேது இருக்கக்கூடிய இடத்தில் தற்போது ராகுவும், ராகு இருக்கக்கூடிய இடத்தில் தற்போது கேதுவும் அமர்ந்து தசாபுத்திகளை நடத்தும் பொழுது கோச்சாரத்திலும் இது போல இருப்பது என்பது பல இடையூறுகளை ஏற்படுத்தும் என்ற விதியின் அடிப்படையில் கேது திசை ராகு புத்தியில் பல இடையூறுகளை சந்தித்திருப்பீர்கள். இதற்கு மேல் வாழ வேண்டுமா என்கிற எண்ணம் தங்களுக்கு ஏற்பட்டு சில முயற்சிகளை கூட செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை தெரிவித்தேன். தெரிவித்த மாத்திரத்திலேயே அந்த ஜாதகியினுடைய வருத்தம் என்பது அவருடைய அழுகையில் தெரிந்தது. அதன் அடிப்படையில் மேலும் அவர்களுக்கு பல பலன்களை சொல்வதற்காக ஆயத்தமாகி இந்த பிரச்சனைகளினுடைய வீரியம் இந்த ராகு புத்தி முடியும் வரை இருக்கும் என்பதாகவும், அடுத்து குரு புத்தி ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய தாக்கம் என்பது குறையும் என்பதாகவும் தெரிவித்திருந்தேன். அவர்கள் என்ன பிரச்சனைகள் மாட்டியிருக்கிறார்கள் என்றால், ஜாதகி தன்னுடைய கடனை பெற்று, அதாவது தான் கடன் வாங்கி ஒரு வீட்டை கட்டியிருக்கிறார். அந்த வீட்டை கடன் கொடுத்தவர்கள், அதாவது பேங்க் லோன் தான் வாங்கியிருக்காங்க. அந்த பேங்க்காரங்க பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கான கடனை கொஞ்ச நாள் கட்ட முடியலைங்கிறதுனால ஜப்தி செய்வதற்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு இவங்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதன் அடிப்படையில் அந்த மேனேஜருக்கு பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு கோபம் ஏற்பட்டு அந்த வீட்டை ஜப்தி பண்ணி வாங்கியே தீருவேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சண்டை பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். இவங்க எப்படியாவது வீட்டை கைப்பற்றணுங்கிற போராட்டத்தில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லணும். ஸோ அதனால இதுக்கு நான் வீட்டை கைப்பற்றிடுவேனா அப்படிங்கிறது அவங்களுடைய பிரதானமான கேள்வி. ஆனா இந்த கேது திசை ராகு புத்தி போயிட்டு இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால அதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்லி அடுத்த ராகு புத்தி வரைக்கும் எப்படியாவது நீங்க கொஞ்சம் சமாளிச்சு அந்த பிரச்சனைகளை வீரியம் இல்லாம செய்தீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது தக்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த குரு புத்தியில பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் தவிர்க்கப்படும்
அப்படின்றத சொன்னோம். இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனைகள் வந்து இருந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். ஏன்னா 17/9/2025 தான் குரு புத்தி ஸ்டார்ட் ஆயிருக்கு. குரு புத்தி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுடைய பிரச்சனைகள் குறைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த பிரச்சனை பண்ண அந்த பேங்க் மேனேஜர் டிரான்ஸ்ஃபர் ஆகி வெளில போயிட்டதா வந்து சொன்னாங்க. ஸோ அதனால பிரச்சனையுடைய வீரியம் குறைஞ்சிருக்கு. இன்னும் அந்த வீடு அவங்களுடைய வசம் ஆகலை அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும். அதனால குரு புத்தியில கண்டிப்பா அவங்க அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வார்கள் அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லியிருந்தோம். இதற்கான தீர்வுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதாவது ரீதியாக பண பண வரவுகளுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கேது திசையில ராகு புத்தி நடந்துட்டு இருக்கு. இதுல இந்த கேது 4ஆம் பாவகத்திலையும் ராகு 10ஆம் பாவகத்திலும் இருக்காங்க. இதுல வந்து 5ஆம் பாவகத்திற்குரிய குரு ராகுவோடு இணைந்து சனியோடையும் இணைந்திருக்காங்க. அப்படிங்கிறதுனால பூர்வீகம் தொடர்புடைய ஏதாவது சொத்துக்கள் இருக்கா அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கேட்டோம். பூர்வீக சொத்துக்கள் இருக்கு, அதை விற்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா அதை வந்து விற்க முடியாம சில வில்லங்கங்கள் இருக்கு அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. அந்த பூர்வீக சொத்துக்களை ஏதாவது ரீதியாக நீங்க கொஞ்சம் குறைவான ரேட்டு கூட வித்துட்டீங்க அப்படின்னா தான் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லியிருந்தோம். ஏன்னா 4ஆம் பாவகம்ங்கிறது 5க்கு 12 விரைய ஸ்தானமா இருக்கு. அதுவே 5ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய குருவும் இப்ப புத்தி நடத்தக்கூடிய ராகு, கோச்சாரத்துல பாதிப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய ராகு கூடயே இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால பூர்வீக இடத்தை விற்பனை செய்யும் பொழுது அதற்கான பணவரவுகள் வந்து இந்த பிரச்சனையினுடைய தீர்வுக்கு ஒரு வழி வகுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி ஆலோசனை தெரிவித்தேன் அப்படிங்கிறத உங்க கவனத்துக்கு கொண்டு வரேன். அதற்கு அடுத்தது 3வது உதாரண ஜாதகம் கௌதம் அப்படிங்கிற ஜாதகம் 6/11/1993 இதுல பிறந்திருக்காரு. 1:43 PM பிறந்திருக்காரு. ஜாதகருடைய வயது 32 வயதும் கிட்டத்தட்ட இன்னொரு 10 நாட்கள்ல முடிய போறது அப்படிங்கிறதுனால ஜாதகருக்கு 33 வயது நடப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஜாதகருடைய லக்னம் கும்ப லக்னம், 4ல கேது, 6ல சந்திரன், 10ஆம் இடத்துல சுக்கிரன், குரு, புதன், சூரியன், 9ஆம் இடத்துல சுக்கிரன், குரு, புதன், சூரியன், 10ஆம் இடத்துல செவ்வாய், ராகு, 12ஆம் இடத்துல சனி. பொதுவா இந்த ஜாதகத்திற்கு லக்னாதிபதியா இருக்கக்கூடிய சனி 12ஆம் இடத்துல ஆட்சி பெறுகிறார். 6ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய சந்திரன் 6லயே ஆட்சி பெறுறாங்க. அடுத்து இந்த லக்னத்திற்கு 4, 9ஆம் பாவகத்திற்குரிய சுக்கிரனும் 9ஆம் பாவகத்திலேயே ஆட்சி பெறுகிறார். அடுத்து இந்த ஜாதகத்திற்கு 3, 10ஆம் பாவகத்திற்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் 10ஆம் பாவகத்திலேயே ஆட்சியா இருக்கிறார். சோ பல கிரகங்களினுடைய வலிமை அப்படிங்கிறது மேலோட்டமா பார்க்கும் போதே தெரிகிறது. ஆக ஜாதகர் ஓரளவுக்கு தன்னுடைய முயற்சி மற்றும் பல்வேறு உதவிகளின் காரணமாக முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. லக்னத்தினுடைய திரிகோண பாவகங்களும் பலம் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். லக்னாதிபதி 12ல போனாலும் ஆட்சியா இருக்கிறார். 9ஆம் பாவக அதிபதி புதன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 5ஆம் அதிபதி புதன் 9ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கிறார். 9ஆம் அதிபதி 9லயே ஆட்சியாக இருக்கிறார். 10ஆம் அதிபதியும் அங்க ஆட்சியா இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால இது எல்லாமே பலம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அடுத்து தற்போது அந்த ஜாதகர் வந்து அந்த சனி திசையை வந்து 12 வருட காலங்கள் ஜனகாலத்திலிருந்து சந்தித்து அதன் பிறகு புதன் திசையை சந்தித்து இப்ப தற்போது கேது திசையில இருக்கிறார். அந்த சனி திசை அப்படிங்கிறது அவருடைய 12 வயது காலம்ங்கிறதுனால பெருசா பலன்களை வந்து சொல்ல வேண்டியதில்லை. அதற்கடுத்து புதன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜாதகத்திற்கு 5, 8 குடையவர் 9ல் அமர்ந்து அவர் வந்து புத்தி திசை நடத்திருக்கிறாருங்கிறதுனால இந்த புதன் திசை அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுத்திருக்கோம். பெரிய அளவுக்கு கஷ்டங்கள் இல்லாம ஜாதகர் வந்து தன்னுடைய பலன்களை அனுபவிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஜாதகர் அப்படித்தான் அனுபவிச்சார் அப்படிங்கிறதையும் கவனத்துக்கு கொண்டு வரேன். அதற்கடுத்து இந்த கேது திசை அப்படிங்கிறது இப்ப கேது திசையில ராகு புத்தி இவருக்கு நடப்பில் இருக்கு. இவர் கேது திசை ஆரம்பிச்சதுல இருந்தே ஜாதகர் வந்து பல ரீதியாக பிரச்சனைகளை சந்தித்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு பலனா சொல்லும் பொழுது மிகச்சரியாக இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க தெரிவிச்சாங்க. சோ கேது அப்படிங்கிறவங்க நாள் அமர்ந்து அதுவும் பாத்தீங்கன்னா நீசமாகி ராகு வந்து உச்சமாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த கேது திசை அப்படிங்கிறது லௌகீகம் தொடர்புடைய விஷயங்கள்ல பல சிரமங்களை ஏற்படுத்தி இருக்கு. ஜாதகர் வந்து பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல ரொம்பவே
நல்ல வசதியாக இருந்து இந்த கேது திசை ஆரம்பிச்ச அப்புறம் ஜாதகருக்கு பெரிய அளவுக்கு பொருளாதார பின்னடைவுகள், பொருள் வரவு அப்படிங்கிறதே மொத்தமா நின்று போச்சு அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஜாதகர் வந்து தெரிவிச்சாங்க. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, அங்க நாள்ல நீசமாகி இருக்கக்கூடிய கேது திசை நடத்துறது, கேதுவுக்கு சுபத்தன்மை கொடுக்கக்கூடிய கோள்களினுடைய தொடர்பு எதுவும் இல்லை. அங்க புத்தி நடத்தக்கூடிய ராகு அங்க 10ஆம் இடத்துல இருந்து செவ்வாயோடு சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லணும். அதனால இந்த கேது ராகு அப்படிங்கிறது ஜாதகருக்கு மிகப்பெரிய அளவிற்கு முடக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத உங்க கவனத்துக்கு கொண்டு வரேன். சோ இந்த முடக்கத்திலிருந்து, அதாவது தொழில் முடக்கம், பொருளாதார ரீதியான முடக்கத்தை ஜாதகர் சந்தித்து அதிலிருந்து எப்பொழுது நான் மீண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிரதான கேள்வியா இருந்தது. சோ ஜாதகத்துல ஓரளவுக்கு பலம் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த கேது திசையில ஜாதகர் வந்து பெரிய அளவுக்கு பின்னடைவை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அடுத்து இந்த ராகு புத்தி முடிகிற வரைக்கும் தொழில மேற்கொண்டு முதலீடுகள் செய்வதோ அல்லது வேற ஏதாவது தனிப்பட்ட முறையில சில ரிஸ்க் எடுக்கிறதோ கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொன்னோம். இப்ப இருக்கக்கூடிய அந்த விஷயமே கூட மறுபடியும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கே ஒழிய அது தீர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கறத சொன்னோம். 2026 6வது மாசம் 12ஆம் தேதி வரைக்கும் ராகு புத்தி இருக்கு, கேது திசையில ராகு புத்தி இருக்கு. சோ இந்த காலகட்டத்தை ரொம்ப கேஷுவலா, ரொம்ப மன உறுதியோட சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் அவங்க வந்து கேட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இந்த ஜாதகர் வந்து காதல் திருமணம் செய்து கொண்ட ஒரு ஜாதகர். அதையும் நம்ம ரூலோட ஒப்பிட்டு பார்க்கணும்னு சொன்னா 5ஆம் பாவகத்திற்குரிய புதன், 7ஆம் பாவகத்திற்குரிய சூரியன் ஆகிய இருவரும் சுக்கிரன் குருவோடு இணைந்து 9ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 5, 7ஆம் பாவகத்தினுடைய தொடர்பு, அதுவும் 5ஆம் அதிபதியா புதன் இருந்து சுக்கிரனோடும் குருவோடும் 7ஆம் அதிபதியாகிய சூரியனோடும் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் காதல் திருமணம் செய்து கொண்டதற்கு இது ஒரு காரணமாக அமைந்தது என்பதை தங்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இந்த ஜாதகருக்கு நாம் சொன்ன தீர்வு என்பது 2026 6வது மாதம் ராகு புத்தி முடிகிற வரைக்கும் அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறமா இந்த லக்னத்திற்கு 2, 11ஆம் பாவகத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய குரு திசைக்கு வர்றாங்க. அந்த குரு பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல பகையா இருந்தாலும் கூட சுக்கிரன் புதனோடு இணைந்திருப்பது அப்படிங்கிறது இந்த பொருளாதார முடக்கத்தை ஓரளவு சரி செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கும் அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில அந்த குரு புத்தி துவங்கியதிலிருந்து ஓரளவுக்கு படிப்படியாக உங்களுடைய தொழில் மற்றும் பொருளாதார நிலைகள்லாம் சீரடையும் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு தெரிவிச்சிருந்தோம். இவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா நாள்ல நீசமா இருக்கக்கூடிய கேது அவர் இருக்கக்கூடிய வீட்டுல நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கு. அந்த வீட்டுக்கு போனாவே நிறைய கொஞ்சம் மன ரீதியா சஞ்சலப்படுறோம், அங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டை ஏற்படுது, வெளியில இருக்கும்போது பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொன்னாங்க. அது காரணம் இந்த கேது நாள்ல நீசமாகி திசை நடத்துறது, பிளஸ் அந்த செவ்வாய் ராகுவினுடைய தொடர்பையும் திசை நடத்தக்கூடிய கேது பெறுகிறார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வீட்டை மாற்றிக்கொள்வது என்பது இந்த பிரச்சனைகளினுடைய வீரியத்தை குறைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு சொன்னோம். ஸோ அதனால இந்த ஜாதகர் கேது திசை முழுவதுமாகவே ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அதாவது பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல பெரிய ஆசைகள், பெரிய முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு இருந்தாலும் கூட தற்போதைய முடக்கத்திற்கான தீர்வாக அடுத்து குரு புத்தி என்பது அமையும் என்பதை தெரிவித்து அவர்களை தைரியப்படுத்தி அனுப்பினேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 3 உதாரண ஜாதகங்களுக்கு அடியேன் பார்த்த பலன்களை தங்களுக்கு புரியும் விதமாக எடுத்துரைத்திருக்கிறேன் என்பதை நம்புகிறேன். இந்த 3 உதாரண ஜாதகங்களுக்கான பலன் வெளிப்படுத்திய இந்த கருத்துக்களை கொண்டு ஏதோ ரீதியாக அடுத்தடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஜாதகங்களினுடைய பலன்களை வெளிப்படுத்துவதற்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் என்றும் நம்புகிறேன். ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தினுடைய 19ஆம் ஆண்டு துவக்க விழாவை ஒட்டி இந்த ஜோதிட சிறப்புரை என்பதை நாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் கடந்த 18 ஆண்டுகளினுடைய நிறைவு பகுதியில் 20,000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்களை உருவாக்கி அதில் கிட்டத்தட்ட ஒரு 70% ஜோதிடர்களையும் உருவாக்கி மிகப்பெரிய ஜோதிட விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதில் ஐயமில்லை. ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான மூட நம்பிக்கைகளை களைந்ததற்கான மிக முக்கியத்துவமான காரணமாக ஒரு 99% காரணமாக ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தை சொல்ல வேண்டும் என்பது அடியனுடைய கருத்து. பல நிலைகளில் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விழிப்புணர்வுகள் அதிகப்பட்டதற்கும் வித்யாலயமே காரணமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவே ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் பல நிலைகளில் சாதனைகளை புரிந்து கொண்டு வருகிறது. அடுத்த 19ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த வித்யாலயமானது பல நூற்றுக்கணக்கான வருடங்கள் இந்த பூமியில் தன்னுடைய சேவையை செய்து ஜோதிடம் என்றாலே ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் தான் என்ற நிலையை உருவாக்கி
உலகமெங்கிலும் தன்னுடைய கிளையை பரப்பி உலக மக்கள் அனைவரையும் ஜோதிட ஞானம் அறிய செய்யக்கூடிய ஒரு அரிய சேவையை செய்து அழியா புகழை பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தினுடைய நிறுவனர் பேராசிரியர் ஞானகுரு ஸ்ரீ மீனம் KS மணிபட்டாச்சாரியா அவர்களுடைய பொற்பாதங்களை வணங்கி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவரிடமிருந்தும் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.